கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறார், நான் எடுத்ததை மட்டும் நினைக்காதே, நான் காத்திருக்கிற நன்மையையும் நம்பு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கேளுங்க. ரோமர் அதிகாரம் 8:28 இப்படி சொல்லி இருக்கு, தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கே ஏதுவாக நடக்குது. அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் நம்மளோட நன்மைக்காக தான் சொல்றாரு. ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு சிற்பி ஒரு பெரிய கல்லை செதுக்கிக்கிட்டே இருந்தாரு. தினமும் சுத்தியலால அடிச்சுக்கிட்டே இருந்ததை பார்த்த ஒரு சின்ன பையன், இவ்வளவு அழகான கல்லை ஏன் உடைக்கிறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த சிற்பி சிரிச்சுக்கிட்டே, நான் கல்லை உடைக்கல, அதுக்குள்ள இருக்கிற சிலையை வெளியே கொண்டு வர்றேன்னு சொன்னாரு. இந்த கதையில என்ன இருக்குன்னா, வாழ்க்கையில சில நேரத்துல கஷ்டங்கள் நம்மள உடைக்கிற மாதிரி தோணலாம். ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமைன்னு நாம கேட்கலாம். உங்களுக்கும் அப்படி தோணி இருக்கும் இல்லையா? ஆனா நினைச்சு பாருங்க, தேவன் உங்களை உடைக்கல, உங்களுக்குள்ள இருக்கிற சிறந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரத்தான் அவர் உங்களை தயார்படுத்துறாரு. இன்னைக்கு உங்களுக்கு புரியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனா தேவன் பார்க்கிற முடிவு நம்ம பார்க்கிற இந்த நாளை விட ரொம்ப பெருசு. அதனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. அவரு செய்யற எல்லாத்தையும் நம்ம கத்துக்கோங்க. ஏன்னா சிற்பியோட கையில ஒரு கல் எப்படி அழகான சிலையா மாறுதோ, அதே மாதிரி தேவனோட கையில உங்க வாழ்க்கையும் ஒரு அழகான சாட்சியா மாறும். இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைச்சா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்டில் ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.